அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். தடையதை உடை இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க். டைரக்டரும் நானும் இன்னைக்கு தான் ஒரு 2வது டைம் மீட் பண்ணுறோம் படம் ஆரம்பிச்சதுலேருந்து. எடிட் அப்போ கூட அவர் உட்கார்ல என் கூட கேட்டால் உட்காந்தா ட்ரிம்மிங் ஏதோ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. நிறைய சந்தேகம் வந்திருக்கு எடிட்டிங்கில், பட் அது எல்லாமே படத்துக்காக மட்டும்தான். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இதில் நடித்த நடிகர்கள். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருப்பாங்க, லைவ்னஸாக இருக்கும் அது. தென் பிஹைண்ட் த சீன்ஸ் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜ் அதுக்கு உண்டான ஒரு மேடை. இந்த நாள் நீங்கள் தான் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவுல தான் இந்த மாதிரி சிறு பட தயாரிப்பு எல்லாமே அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறும், உருவாகும். அறிவும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் தான் நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம். கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்து ஜெர்மனியில் ஷூட் வச்சிருக்கேன்னு சொன்னார். அதுக்கும் நான் கேட்டிருக்கேன், பாஸ்போர்ட்டை எடுத்துருங்க அறிவு. ஸோ எல்லாருமே படத்தை பாருங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்ற அந்த ஒவ்வொரு விஷயங்கள் தான் இந்த படம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் கூட சின்ன பட்ஜெட் வரும் பொழுது போட்டி போட முடியல. நீங்க தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க எல்லாருமே உறுதியா நம்புறோம். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகர் கணேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஹலோ, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருவாரூர் கணேஷ். நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் டைரக்டர் அறிவாளன் அண்ணனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நீங்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரிக்கே ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் மக்கள் யூடியூப்பை பார்த்து எப்படி வீணாக போகிறாங்க, அது மாதிரிக்க யூடியூபர்ஸையும் கலங்கப்படுத்தாமல் நல்ல யூடியூபர்ஸும் இருக்காங்க, கெட்ட யூடியூபர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிக்க சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பையனை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு, படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம், சாரி இது எனக்கு ஃபஸ்ட்டு மேடை, அதனால கொஞ்சம் பேச முடியல, ஒரு மாதிரிக்கே இருக்குது, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் டைரக்ஷன் டீம் ரமேஷ் ப்ரோ, ராகதேவன் அண்ணன், எங்கள் டைரக்டர் அறிவழகன் அண்ணன், ராபர்ட் அப்பா, அவங்க எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மியூசிக் டைரக்டர் சாய் சுந்தர் ப்ரோ, அவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் எடிட்டர் லினு அண்ணன், அவங்களுக்கும் நன்றி. எங்கள் கேமராமேன் தங்கப்பாண்டி அண்ணன், சோட்டா மணி அண்ணன், அவங்களுக்கும் நன்றி. மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற ஒரு படமாக இருக்கும். அதனால நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க வைப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். சிறு குறு கலைஞர்கள் எல்லாரையுமே மீடியா பீப்புள் மற்றும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வளர்த்து விட்டுருக்கீங்க. அதே மாதிரிக்கே எங்கள் டீமையும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வளர்த்து விடுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தின் ஒளிப்பதிவாளர் சோட்டா மணிகண்டன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்தவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட ஒன் ஆஃப் த கேமராமேன் நான். எனக்கு முன்னாடி தங்கப்பாண்டின்னு ஒருத்தர் பண்ணார். அதுக்கப்புறம் செகண்ட் ஷெடியூல் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த படம் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு லொக்கேஷனுமே எங்களுக்கு செட்டு போட்டு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப லைவாக இருந்தது. ஒரு ஆறாக இருந்தாலும் சரி, குளம் அந்த மாதிரி தான் இருந்தாலும் நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணல. அப்படியே போயிட்டு தான் ஷூட் பண்ணோம் எல்லாமே. ஏன்னா படத்தோட பட்ஜெட் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுக்கணும் அப்படின்ற பிளானில் தான் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அறிவு ப்ரோ. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். பாதி அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி மணிகண்டன் நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை, ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கு, தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தாரு. அதனால் வந்திருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.
அப்புறம் காலையில் தான் அன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன். எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல, நான் ஃபோனில் தான் பேசினோம். அன்னைக்கு காலையில் வந்தோம், வந்து மீட் பண்ணும்போது நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேன், அவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. நான் அவரை பார்க்கல, என்ன அவர் பார்க்கல. திடீர்னு திரும்பினாரு, ப்ரோ மணியா அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. நீங்கள் அறிவு ப்ரோ. அப்போ தான் கை கொடுத்து அப்போ தான் முதல்ல மீட்டப் ஆனோம். அன்னைக்கு காலையிலேயே போய்ட்டு பூஜை போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களால் முடிஞ்சல எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகர் மகதர் முகமது அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எனக்கு இதுதான் முதல் மேடு, அதாவது தப்பாக பேசணும்னு நினச்சிக்காதீங்க. இறைவனுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, டைரக்டர் சார் தேங்க்யூ. என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவன் பண்ணுவான்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருக்குது. சரி ஆரம்பிக்கலாமா? சரி டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இவன் பண்ணுவான் அப்படின்னு நம்பி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கோஆர்டிஸ்ட்டுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஷார்ட்டில் வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், துருத்துன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதையும் பொறுத்துக்கிட்டு குணாண்ணா சாரிண்ணா, கணேஷ் சாரி, என்ன அதையும் பொறுத்துக்கிட்டு என் கூட ஓகே அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஒரு 13 நாள் ஷூட்டு அப்படின்னு தான் போனேன். ஆனால் அது ஒரு 15 நாள் 16 நாள் 16 ஒரு 13 நாள் 15 நாள் கிட்ட போச்சு. டே நைட்டுன்னு போட்டு சார் பிரின்னு பிரித்து எடுத்துட்டாரு. எனக்கு இப்போ அதை நினச்சா அறிவரங்க சார் கால் பண்ணான்னு, ஐயோ இவர் எதுக்கு கால் பண்ணுறாரு, இவர் ஷூட்டு ஒரு நாள் கூப்பிட்டு டே நைட்டுன்னு போட்டு பிரித்து எடுப்பார் அப்படின்னு ஒரு பயத்தோடய போவேன். ஆனால் அங்கே போனால் சார் முகத்தை பார்த்தோன்னே ஆஹா இவருக்காக பண்ண மாதிரி யாருக்கா பண்ணணுன்ற மாதிரி ஒரு இதாகிடும். அவ்வளோ கைண்ட்னஸாக ஸ்வீட்டாக கூப்பிட்டு இது பண்ணுங்க வினோத், கரெக்டாக இருக்கும், பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் டீமில் எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே பேச்சு ஆள் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே கான்டாக்டே இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு கழிச்சும் சார் வந்து இவ்வளோ தூரம் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து ட்ரைலரு, அப்புறம் ஆடியோ லான்ச், டீசர், சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பப்பா சார் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஓகே சார் உங்ககிட்டருந்து இது பெரிய லெசன் சார் எனக்கு. கண்டிப்பாக சார் நான் கூட சீரியஸாக சார் ஃப்ராங்காக சொல்லணும்னு என்ன நினச்சேன்னா அவ்வளோதான் போல இருக்குது, அது ஷூட் முடிச்சதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான் இது வராது போல் ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி வினோத் இந்த மாதிரி இது என்ன பைட்ஸ் அது என்ன ப்ரொமோ எடுக்கணும், நீங்கள் ப்ரொமோ ஷூட் எடுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னார். ஓகே சார் என்ன சார் சீரியஸாக? ஆமாம் வினோத் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே சார் நான் கண்டிப்பாக வரேன் சார். போயிட்டு அப்புறம் ப்ரொமோ ஷூட்ஸ் நடந்துச்சு, அவ்வளோ பைக்ஸ் எடுத்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அப்போ எனக்கு அந்த மூமெண்ட்டில் நான் ஒரு விஷயத்த வந்து உணர்ந்து ரியலைஸ் பண்ணியிருந்தேன்னா, ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை வந்து அதை உடைன்ற மாதிரி தான் படத்தோட டைட்டில் மாதிரி தான். அதுக்காக பொறுமையாக நிதானமாக நம்ம அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து அது சக்ஸஸ் ஆகும். இப்போது எங்களுக்கு அது ஆயிருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் டிஓபி மணியண்ணா வந்து அவர் எப்பவுமே அப்படி தான், அவர் வந்து பேசவே மாட்டார். அது ஒரு மாதிரி அப்படி சிடுன்னு இருப்பார். ப்ரோ ஃப்ரேமில் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவும் பேச மாட்டார். பட் தேங்க்யூண்ணா, நீங்கள் வந்து எனக்கு வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு டிஓபி அண்ணா இருக்கார் தங்கப்பாண்டியனா, அவர் இன்னைக்கு வரல ஓகே, அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவர் இந்த அண்ணனுக்கு மேலே அந்த அண்ணன், இந்த அண்ணாவது எதுவும் நம்ம போய் கேட்டால் எதுவும் சரி ஓகே ஒரே வாரத்தில் முடிச்சிடும். அவர் அப்படி இல்லை, ஒரு வாரத்துக்கு 10-15 வார்த்தை சொல்லுவார். ஆஹா இவர்கிட்ட நம்ம ஏண்டா கேட்டுன்ற மாதிரி ஆயிடும். ஏண்டா கேட்டுன்ற மாதிரி ஆஹா இது நம்ம கேட்டுக்கவே கூடாது போலயே, இவர் ஏதாவது சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து புதுசு, என்னுடைய முதல் படம், அதனால எனக்கு அந்தளவுக்கு அப்போ வந்து சரியாக சினிமாவோட நாலேஜ் அப்போ எனக்கு அந்தளவுக்கு எனக்கு இப்போ இருக்கிற அந்த நாலேஜ் எனக்கு அப்போ இருக்காது. அதான் உண்மை.
ஆனால் அதையும் பொறுத்துக்கிட்டு என்னை வந்து ஓகே அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். வேறு சாய் 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 சூப்பர்மா, சாங்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் சாங் யாரா போட்டா அப்படின்னு, நீ நம்ம தம்பி தான்டா அப்படின்னு. அப்படியா மச்சான் வேறு லெவலாக இருக்குடா சாங் அப்படின்னு. நல்லா இருக்குமா சாங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் தஞ்சாவூர்காரன் தான் எனக்கு படத்தில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாங். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சாய். வேறு படத்தோட ப்ரொடியூசரும் அறிவழகன் சார் தான். சார் தேங்க்யூ. வேறு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரமேஷ், ராகதேவன், அப்புறம் இன்னொரு பிரதர் இருக்காரு, சரியாக பேர் தெரியல. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து படம் டே நைட்னு ஷூட் இருக்கும்போது நாங்களாவது ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். பட் ஆனால் பசங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து தூக்கம், சாப்பாடு, அது எல்லாத்தையும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 டேஸ் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் நம்ம சேலரிக்கு ஒர்க் பண்ணதால அந்த ஒரு டெடிகேட் இருக்கணும். அந்த டெடிகேட் வந்து ரமேஷ் கிட்ட, ராகதேவன் அவங்க கிட்ட நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏடிஎஸ். ஆல் தி பெஸ்ட். சிரிக்காதீங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப நேரம் சார். டிஓபி அசிஸ்டன்ட்ஸ்க்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் பேர் தெரியல சரியா, பிரதர்ஸ் கோச்சிக்காரையும் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வேறு எல்லாரும் சொல்கிறோம். பாரி அண்ணா, நாகராஜ் அண்ணா, எனக்கு வந்து படத்துலேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி எனக்கு பிடிச்ச ஒரு 2 கேரக்டர் யாருன்னா பயங்கரமான கேரக்டர். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சபை வந்து கலகலன்னு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக வைப்பாக இருக்கும். மற்ற யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். கூட பக்கத்தில் உட்காந்தாலே போதும், நீங்கள் வந்து எல்லா கவலையும் மறந்து ஒரு ப்ரெஷர்லாம் மறந்து நீங்கள் அவங்க கூட அவங்க உலகத்துக்குள்ளே போயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படத்துலேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி. ஆனால் லவ்யூன்னா 2 பேரும் தேங்க்யூ. நான் எங்கள் படத்தில் வந்து எங்களுக்கு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடையில் உட்காந்துருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக நீங்கள் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயோ உங்களை மறந்துட்டேன். நீ வந்திருக்கிற பத்திரிகையாளர்லாம் ஐயோ எனக்கு கொஞ்சம் இதாகும், சாரி. பத்திரிகையாளருக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் யூடியூப் நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ. மச்சா ஓகே. 3 வருஷம் கழிச்சு தடையாதை உடைய தேட்டருக்கு வருது. அக்டோபர் 31 படத்தில் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும். படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் குடும்பத்தோடு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் இன்னும் படம் பார்க்கல. கண்டிப்பாக உங்களோட உட்காந்து பார்க்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் படம் பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். தேங்க்யூ. நான் எல்லாம் பேசுகிறேன். அடுத்தபடியாக சுட்டி பாடகர் சர்வேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் நான் பாடின பாட்டை கேட்டிருப்பீங்க. நானும் ராஜீவ் கல்யாணம் சேர்ந்து பாடியிருப்போம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு அறிவழகன் அண்ணா, நான் சூப்பர் சிங்கரில் பாடின சாங்ஸ்லாம் வச்சு என்ன ஒரு நாள் கூப்பிட்டாரு. ஒரு படம் பண்ணுறோம், பாட்டு பாடுறீங்களான்னு கேட்டார். உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளேபேக் சாங் பாடியிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணா, அறிவழகன் அண்ணா. அண்ட் சாய் சுந்தர் அண்ணா, ஃபஸ்ட்டு அண்ணா வந்து அமிச்ச ட்ராக் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ரெக்கார்டிங் அப்போ கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போனாங்க. ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் என்னை ரெஃபர் பண்ண ராஜீவ் காந்தி அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தடையாதை உடைய டீம், ஹோல் டீமுக்கு என்னோட கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. அடுத்தபடியாக நடிகர் KM பாரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நடிகர் அருமை அண்ணன் அருள்தாஸ் அவர்களே, இயக்குனர் பாலசுப்ரமணியம் அவர்களே, தலைவர் தமிழ்ச்செல்வம் அவர்களே, மற்றும் இந்த படத்தை பற்றி ஒரு நியாயமான நேர்மையான விமர்சனங்களை வைத்து
எளியவர்களை உயர்த்தி உண்மையை பேசும் வணக்கத்திற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் வந்து பிரதர் அறிவு வந்து ஒரு படம் நான் ஃபஸ்ட்டு படம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ எனக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர் ஜெர்மனியில் ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. திரும்ப கூப்பிட்டு அந்த கதை நாயகர்களில் என் வயசில் இந்த வயசுக்கு ஒரு நாயகர்கள் ஒருத்தராக கொடுத்ததுக்கு முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சாய் சுந்தருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நல்ல இசையை கொடுத்துருக்காரு. எடிட்டர் டாய்ஸ் அவருக்கு நன்றி. மற்றும் என் கோ ஆர்டிஸ்ட் குணாபாபு, பங்காளி நாகராஜ், மகாதீர், கணேஷ், கேமராமேன் சோட்டா மணிகண்டன், தங்கபாண்டியன் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் வந்து பாருங்கள், 29ஆம் தேதி போடுறோம். அங்கே பத்திரிகை அரசோ 31 ரிலீஸ் ஆகுது. எங்கிட்ட குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். நிறை இருந்தால் பாராட்டுங்க, ஏற்றுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அனைத்து கால்நடை வளர்ப்பு சங்க தலைவர் திரு சத்யன் சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். தடை அதை உடை திரைப்பட இயக்குனர் உட்பட அனைத்து படக்குழுவினர்களுக்கும், மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வந்து சத்யம் சரவணன். நான் வந்து வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் வந்து கால்நடை வளர்ப்போம், விவசாயம் காப்போம், மண்ணையும் காப்போம், மக்களையும் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகம் முழுவதும் உள்ள ஆடு மாடு வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் பல லட்சம் பேருக்கு வந்து நான் சட்ட ரீதியாகவும் நான் பல்வேறு வகையில் உதவி செஞ்சிருக்கேன். இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு அடித்தட்டு மக்களுடையக்காக அவருடைய வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். நாங்களும் எங்களுடைய இந்த அமைப்பை சார்ந்த அனைவருமே நாங்கள் வந்து இந்த படத்தை திரைப்படத்தை தியேட்டரில் சென்று அனைவருமே பார்ப்போம். கண்டிப்பாக வருங்காலங்களில் நானும் இதை போன்ற ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இயக்குனரும் இந்த படக்குழுவினரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார்கள். இதற்கு வந்து நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை முழுமையாக வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். குணாபாபு, KM பாரி, கணேஷ், மகதீர் முகமது இவங்க எல்லாரும் கதையின் நாயகர்களா நடிச்சிருக்காங்க. தங்கபாண்டியன், சோட்டா மணிகண்டன் இவங்க 2 பேரும் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க. இயக்குனர் அறிவழகன் அவர்களே பாடல் வரிகள் எழுத, சாய் சுந்தர் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. 90s காலகட்டத்துல தஞ்சாவூர்ல 50 வருட காலமா கொத்தடிமையா இருந்த ஒருத்தர் தன்னந்தனியா போராடி தன்னோட வம்சத்தை கல்விக்கு திருப்பிய உண்மை கதையை மையமா வச்சு இந்த படம் உருவாயிருக்கு. அண்ட் இந்த காலகட்டத்துல சோசியல் மீடியா மறைமுகமா மக்கள் மத்தியில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்றதையும் படத்துல பேசியிருக்காங்க. சோ படம் பத்தி படத்தோட டீம் நிறைய விஷயங்கள் பேச இருக்காங்க. சிறப்பு விருந்தினர்களையும் படக்குழுவினரையும் மேடைக்கு அழைக்கிறதுக்கான தருணம். முதலாவதாக படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான அறிவழகன் முருகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் இயக்குனர் AJ பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் நடிகர் அருள்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அனைத்து கால்நடை வளர்ப்பு சங்க தலைவர் சத்யன் சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் சவுண்ட் இன்ஜினியர் அபின் புஷ்பாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த ஒரு டீமை இன்வைட் பண்ணிடுறேன். கதையின் நாயகர்கள் குணா பாபு, கணேஷ், மஹதீர் முகமது, நடிகர்கள் கணேஷ், மஹதீர் முகமது, நடிகர் கணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நடிகர் மஹதீர் முகமது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் KM பாரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக குணச்சித்திர நடிகர் திரு நாகராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மேடை நாடக கலைஞர் திரு MK ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் சோட்டா மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் டாய்ஸி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் சாய் சுந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாடகர் சர்வேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாடகர் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
தேங்க்யூ சார். முதலாவதாக